அம்மா நான் வெளியே போய் விளையாட போறேம்மா. வெளியில போய் விளையாட கூடாது. இந்தா புடி, போன் பார்த்துட்டு ஓரமா பாடு. அம்மா நான் வெளியே போய் விளையாட போறேன். 3ஆம் வகுப்பு பயிலும் 8 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட கொடூரம் நடந்திருக்கிறது. 12 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் எங்கேயாச்சும் ஸ்கூல் போகக்குள்ளயோ இல்ல ரோட்ல எங்கேயாச்சும் விளையாண்டுட்டு இருக்கக்குள்ளயோ யாராச்சும் உன் கையை பிடிச்சி இழுத்தோ இல்லாட்டி உன் ட்ரெஸ்ஸுக்குள்ள கையை விட்டோ எதா பண்ணுனாங்கன்னா அந்த இடத்துல நீ வந்து டோன்ட் டச் மீ அப்படின்னு சொல்லிட்டு வரணும். என்ன சொல்லுவ சுரப்பி? Don't touch me. அச்சி சொல்ற ஒரு வீடியோ பார்த்தேன், செம்மையா இருந்துச்சு. டேய் எனக்கு அனுப்பிச்சுடுறா. அதாலே அதிர அனுப்பிச்சுடுறேன். ஏய் பாப்பா நீ வா. இங்க என்ன பண்ற? என்ன பண்ணுடா? ஏய் நான் பாத்துக்கிறேன், நீ போடா போடா, நான் பாத்துக்கிறேன், நீ போடா. உனக்கு சாக்லேட்னா பிடிக்குமா? பிடிக்குமே. சரி நம்ம 2 பேரும் கடைக்கு போலாமா? ஏன்? இல்லாட்டி உன் ட்ரெஸ்ஸுக்குள்ள கையை விட்டோ எதா பண்ணுனாங்கன்னா அந்த இடத்துல நீ வந்து டோன்ட் டச் மீ அப்படின்னு சொல்லிட்டு வரணும். என்ன சொல்லுவ சுரப்பி? Don't touch me. Don't touch me. ஏய் சத்தம் போடாத. ஏய் யாரா அது? கொலை என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் நில்லுங்க. ஏய் பாப்பா நீயா? உங்க அம்மா எங்க? நீ மட்டும் அழுதுட்டு நின்னுட்டு இருக்க. வா வீட்டுக்கு போலாம். உங்க அம்மா வீட்டுல இருக்காங்களா? ஏமா கொஞ்சம் வெளியே வாமா. சொல்லுங்க என்ன ஆச்சு? சுரப்பி நீ எங்க போன? ஏமா குழந்தைய வெளியே விட்டு நீங்க என்னம்மா பண்ணிட்டு இருக்க? இல்ல நான் பாப்பா கையில போனை கொடுத்துட்டு நான் உள்ள வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஏன்னா என்ன ஆச்சு? ஏமா என்ன ஆச்சா? எவனே தெரியல 2 பேரும் குழந்தைய பிடிச்சி கொஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க. ஏதோ நான் வரவும் ஆச்சு, இல்லாட்டினா என்ன இருக்கு தெரியுமா? ஐயோ என்ன சொல்றீங்க? என்ன ஆச்சு? ஏமா இப்ப பத்திரி என்னமா பண்றது? வருஷத்துக்கு 60,000 குழந்தைங்க பாலியல் ரீதியா பாதிக்கப்படுறாங்க. எத்தனை நீங்களே பொறுப்பு இல்லாம இருந்தா குழந்தைங்களோட நிலைமை என்னமா வருது? இனிமேலாவது பொறுப்பா பிள்ளைங்களை பத்திரமா பாத்துக்கிற வழியை பாருமா. இந்தாங்க பிடிங்க.